சமுதாய வங்கி ஒருங்கிணைப்பாளர் காஞ்சிபுரத்தம். கம்யூனிட்டி பேங்க் கோஆர்டினேட்டர் காஞ்சிபுரம் அப்படின்ற இடத்துல 39 வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 3 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இதுக்கும் வந்து என்ன உங்கள் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். மகளிர் சுய உதவி குழுவில் அட்லீஸ்ட் 2 வருஷமாவது உறுப்பினராக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட வெப்சைட்டில் இருக்கும். இங்கே உங்களுக்கு அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதோட கூடவே இமெயில் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் வந்து அனுப்பி வைக்கலாம். ஆனால் 3 ஜூன் கரெக்டாக 5 o'clock அங்கே ரீச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ கம்யூனிட்டி ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற மாதிரி போஸ்டிங்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தை சுற்றியும் சில இடங்களில் மொத்தமாக 39 போஸ்டிங்ஸ் வந்து வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் எப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே டீட்டெயிலாக அங்கே கொடுத்துருக்காங்க. ஆங்கிலம் மற்றும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், 35 இயர்ஸ் இருந்திருக்கணும். இதே வந்து மலைவாழ் மக்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கிளியராக அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் கிளியராக படிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஜூன் 3 தான் லாஸ்ட் டைம் சொல்லியிருக்காங்க. ஜூன் 3 நீங்கள் அப்ளை பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.